ஒட்டுமொத்தமான அலுவலகத்தையும் கைப்பற்ற வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாரா அண்ணன் பன்னீர். மிச்சர் சாப்பிடுவதற்கு மட்டுமே பார்த்திங்கன்னா லாயக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா கூக்குரல் இட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமான அலுவலகத்தையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் என்பது ஒருபுறம் கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமான அலுவலகத்தையும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாம். காரணம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை காரணம்தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமான அலுவலகத்தையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்பட போகிறார். பன்னீர்செல்வத்திற்கு 2 வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதில் முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஓகேங்களா? அதில் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்றிருந்தார் என்றால் நடக்கக்கூடிய விஷயமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரியாக அமைந்திருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமான அலுவலகத்தையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது ஒருபுறம் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பன்னீர்செல்வம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெம்பராக பார்த்திங்கன்னா அவர் அதிமுகவில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமான அலுவலகத்தையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்த அலுவலகத்தையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா தள்ளப்படுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம். ஸோ இது போல் நிறைய விதமான நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு நிகழ்வுகளையுமே பார்த்திங்கன்னா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே சொல்கிறான் பார்க்கலாம். எல்லா விதமான நிகழ்வுகளுமே அரசியல் சார்ந்து பார்த்திங்கன்னா தள்ளப்படுகிறது. ஒட்டுமொத்த அலுவலகத்தையும் காப்பாற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவாரா பன்னீர் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்னென்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போல் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.